அஜித்குமாருடைய உயிர் போனதா சொல்லக்கூடிய அந்த கோவிலுக்கு பின்னாடி உள்ள மாட்டு தொழுவத்துல வந்து சிபிஐ வந்து விசாரணை மேற்கொண்டு அதை வந்து ஒத்திகை பார்த்திருக்காங்க. என்ன மாதிரினா, ஒரு சிபிஐ ஆபீசர் வந்து அஜித்குமார் போலவே வந்து அதே இடத்துல உட்காந்து வீடியோ எடுத்த சதீஸ்வரனை வந்து அந்த இடமான்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லி அவரையும் அந்த இடத்துல நிக்க வச்சு அஜித்குமாரை அடிச்சு கொன்ன பிவிசின்னு சொல்லக்கூடிய அந்த பைப், அதே வகையான பைப்பை புதுசா வாங்கி இதுல அடிச்சா வந்து ஒரு நபரோட உயிர் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து ஒரு மணல் மூட்டையை வைத்து ஒரு சிபிஐ ஆபீசர் வந்து அதை செக் பண்ணியும் பார்த்திருக்காரு. அந்த வீடியோ வந்து வெளியாகி இருக்கு. அந்த இடத்துல, அதாவது அஜித்குமார் உயிர் போன அந்த இடத்துல அஜித்குமாரை அடிக்கும் போது அவருடைய யூரின் வந்து ரத்தமா போச்சு. அந்த ஒரு இடமும் அங்கதான் இருந்திருக்கு. அந்த ஒரு டெஸ்டையும் வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து அவருடைய ரத்தம் வந்து சிந்தின மாதிரி தெரியுது. சோ அதெல்லாம் வந்து ஃபாரன்சிக் டீம் வந்து கலெக்ட் பண்ற ஒரு வீடியோ வந்து வெளியாகி இருந்துச்சு. இதை அடுத்து அஜித்குமாரை அழைத்துட்டு போன அந்த வேனை வந்து சிபிஐ வந்து செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுலதான் ஒரு நிகழ்வே நடந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு காவல்துறை வேன் அதுவுள்ள வந்து இப்படிப்பட்ட ஒரு பொருட்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ வந்து ஒரு கேள்வியே வச்சிருக்காங்க. என்ன மாதிரியான பொருள் அது உள்ள இருந்திருக்குன்னா,